Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னை நந்தம்பாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 2 நாட்கள் நடத்தப்படும் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகளை முதல் ஐடி பார்க்க டைடல் பூங்காவில் 2000 ஆண்டில உருவாக்கினார். இது எல்லாத்தையும் 4 நூற்றாண்டுக்கு முன்னாடியே செஞ்ச பெருமை கலைஞரை தான் சேரும். அதனாலதான் நாங்கள் அவரை நவீன தமிழ்நாட்டோட சிற்பின்னு சொல்றோம். ஐடிக்கு கலைஞர் காலம் எப்படி பொற்காலமோ அதே மாதிரி நமது திராவிட மாடல் அரசின் ஆட்சி காலமும் இருக்கும்னு செயல்படுறோம். அதனாலதான் நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு தமிழ்நாடு தரவு மைய கொள்கை 2021, தமிழ்நாட்டிற்கான தரவு கொள்கை 2022, தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான தரவு கொள்கை 2022, தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பிற்கான கொள்கை 2022 என முக்கியமான தகவல் தொழில்நுட்ப கொள்கை முடிவுகளை அறிக்கைகளை அரசு வெளியிட்டிருக்கு. அதோடு பொது தனியார் கூட்டு முறையில தகவல் தொழில்நுட்ப நகரங்களும் டைடல் பூங்காக்களும் உருவாக்க தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டமைப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களோடு ஆலோசனைகளை மேற்கொண்டோம். அனைத்து தகவல் தொடர்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 5G அலைக்கற்றை அமைப்பை துரிதப்படுத்தினோம். இயற்கை பேரிடர் காலங்களில் இணையம் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகள் செயலிழக்காமல் இயங்க தேவையான முன்னேற்பாடுகளை குறித்து விவாதித்தோம். அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கணினி விளையாட்டுகள் மற்றும் காமிக்ஸ் துறை சார்ந்த நிறுவனங்களோட 2 முறை கலந்துரையாடல்கள் நடத்தணும். நம்ம தமிழ்நாட்டில் இந்த துறைகள்ல வர்த்தகம் துவக்கிறதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எனக்கு 2 கனவுகள் இருக்கு. ஒன்னு, தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமா உயர்த்தணும். இன்னொன்று, உலகத்தோட மனிதவள தலைநகரமா தமிழ்நாட்டை மாற்றணும். அதுக்காக முழு ஈடுபாட்டோட என்னை நானே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன். வளர்ச்சிங்கிறத வெறும் எண்கள்ல மட்டும் இல்ல, மக்களோட வாழ்க்கை தரத்துல காட்டுறோம். எல்லா துறைகளும் அதுக்கான செயல் திட்டங்களோட சிறப்பா செயல்படுது. அதுல முக்கியமான துறையா தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஐடி துறையோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் இப்போ நம் கண் முன்னாடி தெரியுது. வெறும் எண்கள்ல மட்டும் இல்ல, மக்களோட வாழ்க்கை தரத்துல காட்டுறோம். எல்லா துறைகளும் அதுக்கான செயல் திட்டங்களோட சிறப்பா செயல்படுது. அதுல முக்கியமான துறையா தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஐடி துறையோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் இப்போ நம் கண் முன்னாடி தெரியுது. தலைவர் கலைஞர் தமிழ்நாடு 99 மாநாட்டை நடத்தி 25 ஆண்டுகள் ஆகும். இந்த நேரத்தில் தமிழ் இணைய கல்விக் கழகம் சார்பாக கனித்தமிழ் 24 மாநாட்டை நடத்தியிருக்கோம். 10 நாடுகளிலிருந்து 60க்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள், அறிஞர்கள், தொழில்துறை வல்லுநர்கள் இதுல கலந்துகிட்டாங்க. செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கல்வி வழி கற்றல் போன்ற துறைகளில் மொழியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்க செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமா ஆங்கிலம் அல்லாத மொழியில் ஒரு தொழில்நுட்ப மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட தனித்தன்மை. எல்காட்டில் அனுமதி வழிமுறைகள்,
அதை மேம்படுத்துறதுனால 5G அலைக்கற்றை நடைமுறைப்படுத்தல துரிதப்படுத்தி இருக்கும். தமிழ்நாடு டிஜிட்டல் மயமாக்கல் வியூகத்தை அறிமுகப்படுத்தினது சென்றாண்டு செஞ்ச சாதனைகள்ல முக்கியமான ஒன்று. நீண்ட காலமா தடைபட்டிருந்த தமிழ்நாடு ஃபைபர் நெட் அமைப்பை விரைவுபடுத்தி இருக்கும். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ICT வழியா நடத்தப்படுற பயிற்சி திட்டங்களை அதிகரிச்சிருக்கோம். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை வழியா 36 துறைகளோட 751 திட்டங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 38,292 சேவை மையங்கள்ல 25,726 மையங்கள் கடந்த ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு டிஜிட்டல் புரட்சி இல்லையா? சென்னையில 1000 வைஃபை ஹாட்ஸ்பாட்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு சென்னையில் மட்டும் 11 மில்லியன் சதுர அடி அளவிலான புதிய அலுவலகங்கள் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு. இதில் இருந்த இந்த துறை எப்படிப்பட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். 2021-22 ஆண்டுகளில் சென்னை நகர பகுதிகளில் பணியாளர்களோட எண்ணிக்கை 40 விழுக்காடு வரைக்கும் அதிகரித்து இருக்கிறதா சென்னை பெருநகர மாநகராட்சி கவுன்சில் மதிப்பிட்டிருக்கு. கோவையிலும் முன்பை விட அலுவலகங்கள் அதிகமாக திறக்கப்பட்டிருக்கு. 5 நாட்கள் முன்பு கடந்த பிப்ரவரி 19 அன்று வெளியிடப்பட்ட நிதிநிலை அறிக்கை, அதில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. புதிய தொழில்நுட்பங்கள் அதை உருவாக்குற புத்தொழில் நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளிக்க இந்த ஆண்டு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர்ல புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா 20 லட்சம் சதுர அடியில 1100 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட இருக்கு. அடுத்த 5 ஆண்டுகள்ல 200 கோடி ரூபாய் செலவில் மாநில தரவு மையம் மேம்படுத்தப்படும். மதுரையில புதிய டைடல் பூங்காக்கள் 6.4 லட்சம் சதுர அடியில 345 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட உள்ளது. திருச்சியில 6 பல்வேறு திட்டங்களை இந்த நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நிச்சயம் ஐடி துறையை வளர்க்கும். மாண்புமிகு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தலைமையிலான இந்த துறையில் தமிழ்நாடு இந்தியாவோட முதன்மை மாநிலமா உயரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ்நாட்டின் உலகின் மனிதவள தலைநகரமா மாற்றுவோம். தகவல் தொழில்நுட்பத்துறையினர் தேடி ஒரு நகரமாக ஆக்குவோம். தொழில்நுட்பத்தில் உலக நாடுகள் எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை அடையுதோ அதே தொழில்நுட்ப வளர்ச்சியை அதே காலத்தில் உருவாக உழைப்போம் 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 என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு 2 நாட்கள் நடைபெறுகிறது. அதனை துவக்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். தமிழ்நாட்டை டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்பது இலக்கு என்றும், கோவையில் அதிக அளவில் ஐடி நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ளன என்றும், உலக மனிதவள மையமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய பல்வேறு விஷயங்களை செய்தி வடிவில் மற்ற செய்திகளில் பார்க்கலாம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.